அன்பார்ந்த நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மனதின் குரல் நமது நாடு மற்றும் மக்களின் சாதனைகளை உலகறிய செய்யும் வலிமையான தளமாகும். அப்படி ஒரு மாபெரும் சாதனையைத்தான் சமீபத்தில் தில்லியில் நடைபெற்ற குளோபல் AI இம்பாக்ட் மாநாட்டில் நம் நாடு கண்டது. உலக நாடுகளின் தலைவர்கள், தொழில்துறை ஜாம்பவான்கள், புத்தாக்க சிந்தனையாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் துறையைச் சேர்ந்தவர்கள் என பலரும் இந்த மாநாட்டிற்காக பாரத் மண்டபத்தில் ஒன்று கூடினார்கள். வரும் காலங்களில் செயற்கை நுண்ணறிவின் சக்தியை உலகம் எவ்வாறு பயன்படுத்தப் போகிறது என்பதை தீர்மானிக்கும் முக்கிய திருப்புமுனையாக இந்த மாநாடு அமைந்தது. இதில் உலக தலைவர்களையும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கு நடைபெற்ற கண்காட்சியில் அற்புதமான படைப்புகளை உலகத் தலைவர்களுக்கு காண்பித்தேன். அவற்றில் 2 விஷயங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த 2 தொழில்நுட்பங்களும் உலகத் தலைவர்களை வெகுவாக கவர்ந்தன. முதல் படைப்பு அமுல் அரங்கில் இடம்பெற்றிருந்தது. AI தொழில்நுட்பம் விலங்குகளுக்கு சிகிச்சையளிக்க எவ்வாறு உதவுகிறது என்பது அங்கு விளக்கப்பட்டது. AI-யின் துணையோடு 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் விவசாயிகள் தங்கள் பால் பண்ணைகளையும் கால்நடைகளையும் எப்படி கண்காணிக்கிறார்கள் என்பதும் தத்ரூபமாக காட்டப்பட்டது. நண்பர்களே, 2வது படைப்பு நமது கலாச்சாரம் தொடர்புடையது. இதைக் கண்ட உலகத் தலைவர்கள் அனைவரும் மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் நமது பண்டைய கால நூல்களையும் ஞானத்தையும் ஓலைச்சுவடிகளையும் பாதுகாத்து அவற்றை இன்றைய தலைமுறைக்கு ஏற்றவாறு நாம் எப்படி மாற்றுகிறோம் என்பதை அவர்கள் கண்டுகளித்தனர். நண்பர்களே, இந்த கண்காட்சிக்காக சுஸ்ருத சம்ஹிதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. முதல் கட்டமாக தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஓலைச்சுவடி படங்களின் தரத்தை மேம்படுத்தி அவற்றை படிக்கக்கூடிய வடிவில் எப்படி மாற்றுகிறோம் என்பது காட்டப்பட்டது. 2ஆம் கட்டமாக அந்த படங்கள் கணினி படிக்கும் வகையிலான உரையாக மாற்றப்பட்டன. அடுத்த கட்டமாக அந்த உரையை AI அவதார் படித்து காட்டியது. இறுதி கட்டமாக தொழில்நுட்பத்தின் மூலம் விலைமதிப்பற்ற இந்த இந்திய ஞானத்தை பல்வேறு இந்திய மொழிகளிலும் அயல் மொழிகளிலும் எப்படி மொழிபெயர்க்க முடியும் என்பதையும் செய்து காட்டினோம். இந்தியாவின் பண்டைய கால ஞானத்தை நவீன கால அவதாரம் மூலம் அறிந்து கொள்வதில் உலகத் தலைவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினர். நண்பர்களே, இந்த மாநாட்டில் AI துறையில் இந்தியா கொண்டிருக்கும் அளப்பரிய திறமையை உலகம் முழுமையாக உணர்ந்து கொண்டது. முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 3 மேட் இன் இந்தியா மாடல்களையும் இந்தியா அறிமுகப்படுத்தியது. உலக அளவில் இதுவரை நடைபெற்ற AI மாநாடுகளில் இதுவே மிக பிரம்மாண்டமானது. இந்த மாநாட்டை கண்ட இளைஞர்களின் உற்சாகமும் ஆர்வமும் பார்ப்பதற்கே நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாபெரும் வெற்றிக்காக அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். விளையாடுபவர்களே வாழ்வில் மிளிர்வார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. விளையாட்டு நம்மை இணைக்கும் பாலம். தற்போது நீங்கள் அனைவரும் T20 உலக கோப்பை போட்டிகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள். போட்டிகளை பார்க்கும்போது சில குறிப்பிட்ட வீரர்கள் மீது உங்கள் கவனம் இயல்பாகவே இருக்கும். அவர்கள் அணிந்திருக்கும் சீருடை வேறு நாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும் அவர்களின் பெயரை கேட்டவுடன் இவர் நம் நாட்டை சேர்ந்தவர் என்று தோன்றியிருக்கும்.
அந்த வீரர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதை அறியும்போது உங்கள் மனதின் ஏதோ ஒரு மூலையில் மெல்லிய மகிழ்ச்சி துளிர்விடும். அவர் தன் குடும்பம் குடியேறிய அந்த புதிய நாட்டிற்காக விளையாடி கொண்டிருப்பார். அவர்கள் தங்கள் நாடுகளின் சீருடைகளை அணிந்து முழு மனதுடன் களத்தில் இறங்கி தங்கள் நாட்டிற்காக பெருமையுடன் விளையாடுகிறார்கள். கனடா அணியில்தான் இந்திய வம்சாவளி வீரர்கள் அதிகம் உள்ளனர். அணியின் தலைவர் தில்பிரித் பாஜ்வா பஞ்சாபின் குர்தாஸ்பூரில் பிறந்தவர். நவ்னீத் தாரிவால் சண்டிகரை சேர்ந்தவர். இந்த பட்டியலில் ஹர்ஷ் தாக்கூர், ஸ்ரேயஸ் மோவா என பல வீரர்கள் கனடா மட்டுமின்றி இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்து வருகின்றனர். அதேபோல அமெரிக்க அணியில் உள்ள பலர் இந்தியாவின் உள்ளூர் கிரிக்கெட்டிலிருந்து உருவானவர்கள்தான். அமெரிக்க அணியின் கேப்டன் மோனாங் படேல் குஜராத்தின் 16 மற்றும் 18 வயதுக்குட்பட்டோர் அணிகளுக்காக விளையாடி இருக்கிறார். மும்பையை சேர்ந்த சௌரப், ஹர்மீத் சிங், டெல்லியைச் சேர்ந்த மிலிந்த் குமார் என இவர்கள் அனைவரும் இன்று அமெரிக்க அணியின் தூண்களாக திகழ்கிறார்கள். ஓமன் அணியில் தற்போதிருக்கும் பலர் முன்பு இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் விளையாடியவர்கள். ஜதிந்தர் சிங், விநாயக் சுக்லா, கரண், ஜெய், ஆஷிஷ் போன்ற வீரர்கள் இன்று ஓமன் கிரிக்கெட் அணியின் வலுவான தூண்களாக உள்ளனர். நியூசிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இத்தாலி அணிகளிலும் இந்திய வம்சாவளி வீரர்கள் தங்களுக்குரிய இடத்தை பிடித்து வருகிறார்கள். இதுபோன்று எத்தனையோ இந்திய வம்சாவளி வீரர்கள் தங்கள் நாட்டின் பெருமையை உயர்த்துகிறார்கள். அங்குள்ள இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். இதுதான் இந்திய பண்பின் சிறப்பம்சம். இந்தியர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் தாய்மண்ணோடு உணர்வு பூர்வமாக ஒன்றியுள்ளார்கள். அதே சமயம் தாங்கள் வாழும் நாட்டின் வளர்ச்சிக்கும் முழுமையான பங்களிப்பை வழங்குகிறார்கள். என் அன்பான நாட்டு மக்களே, எந்த ஒரு பெற்றோருக்கும் தங்கள் குழந்தையை இழப்பதை விட பெரிய துயரம் வேறு எதுவும் இருக்க முடியாது. சிறு குழந்தையை இழக்கும் வலி வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. சில நாட்களுக்கு முன்புதான் கேரளாவை சேர்ந்த ஆலின் ஷெரின் ஆப்ரஹாம் என்ற ஒரு பிஞ்சு பூவை நாம் இழந்தோம். வெறும் 10 மாதங்களிலேயே அவள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டாள். கற்பனை செய்து பாருங்கள், அவளுக்கான ஒரு நீண்ட எதிர்காலமே காத்திருந்தது. அது திடீரென முடிந்துவிட்டது. எத்தனையோ கனவுகளும் மகிழ்ச்சியும் நிறைவேறாமலே போய்விட்டன. அவளுடைய பெற்றோர் எந்த அளவுக்கு வேதனையை அனுபவித்திருப்பார்கள் என்பதை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. ஆனால் இவ்வளவு ஆழமான வலி இருந்த போதிலும் ஆலினின் தந்தை அருண் ஆப்ரஹாமும் தாய் ஷெரினும் எடுத்த முடிவு மக்கள் அனைவரின் நெஞ்சங்களிலும் அவர்கள் மீதான மரியாதையை பன்மடங்கு உயர்த்தியுள்ளது. அவர்கள் ஆலினின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முடிவெடுத்தார்கள். இது அவர்களுடைய சிந்தனை எவ்வளவு விசாலமானது என்பதையும் அவர்களின் ஆளுமை எவ்வளவு மகத்தானது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. ஒருபுறம் மகளை இழந்த துயர் இருந்தாலும் மறுபுறம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தார்கள். தங்களின் நிலை வேறு எந்த ஒரு குடும்பத்திற்கும் வரக்கூடாது என்று எண்ணினார்கள். ஆலின் ஷெரின் ஆப்ரஹாம் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் இந்தியாவின் மிக குறைந்த வயதுடைய உடல் உறுப்பு கொடையாளர்களின் பட்டியலில் அவளது பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். நண்பர்களே, இந்நாட்களில் இந்தியாவில் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் தேவைப்படும் நோயாளிகளுக்கு மறுவாழ்வு கிடைப்பதோடு நாட்டின் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கும் இது பெரும் ஊக்கமாக அமைகிறது. இந்த உன்னத பணியில் பல நிறுவனங்களும் மக்களும் அசாதாரணமான பணிகளை செய்து வருகிறார்கள். நண்பர்களே, கேரளாவின் ஆலின் போலவே உறுப்பு தானத்தின் மூலம்
பலருக்கு மறுவாழ்வு அளித்த எத்தனையோ நல்லுள்ளங்கள் நம்மிடையே உள்ளனர். டெல்லியைச் சேர்ந்த திருமதி லட்சுமி தேவி அவர்களை குறிப்பிடலாம். அவர் கடந்த ஆண்டு கேதார்நாத் யாத்திரை மேற்கொண்டார். அதற்காக அவர் 14 கிலோமீட்டர் மலையேற வேண்டியிருந்தது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகுதான் அவர் இந்த யாத்திரையை வெற்றிகரமாக முடித்தார். அவரது இதயம் வெறும் 15% மட்டுமே செயல்பட்டது. அத்தகைய சூழலில் இறந்த ஒரு கொடையாளியின் இதயம் அவருக்கு பொருத்தப்பட்டது. அதன் பிறகு அவரது வாழ்க்கையே மாறிவிட்டது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கௌராங் பானர்ஜி 2 முறை நாதுலாவிற்கு சென்றிருக்கிறார். இது கடல் மட்டத்திலிருந்து 14,000 அடி உயரத்தில் உள்ளது. மேலும் இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், அவர் இந்த சாதனையை நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு நிகழ்த்தினார். ராஜஸ்தானில் உள்ள சிகரைச் சேர்ந்த ராம்தேவ் சிங் அவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இன்று அவர் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். நண்பர்களே, இது போன்ற பல ஊக்கமளிக்கும் உதாரணங்களை நாடெங்கிலும் காணலாம். ஒருவரின் நற்செயல் எத்தனை பேரின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது. இப்படிப்பட்ட உன்னத பணிகளில் ஈடுபட்ட அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். என் அன்பான நாட்டு மக்களே, சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழாவின் போது நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிமொழிகளைப் பற்றி பேசினேன். அவற்றில் ஒன்று அடிமை மனப்பான்மையிலிருந்து விடுதலை. இன்று நாடு அடிமைத்தனத்தின் சின்னங்களை பின்தள்ளி இந்தியாவின் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகையும் ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. நாளை, அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி, குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜி விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் குடியரசுத் தலைவர் மாளிகையின் மத்திய முற்றத்தில் திரு ராஜகோபாலாச்சாரி அவர்களின் திருவுருவ சிலை திறந்து வைக்கப்பட உள்ளது. அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பணியாற்றியவர். அதிகாரத்தை பதவியாக பார்க்காமல் அதை மக்கள் சேவையாக பார்த்தவர். பொது வாழ்வில் அவரது நேர்மை, தன்னடக்கம், சுதந்திரமான சிந்தனை ஆகியவை இன்றும் நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பிறகும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரிட்டிஷ் நிர்வாகிகளின் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் நம் நாட்டின் மாபெரும் புதல்வர்களுக்கு உரிய இடம் அளிக்கப்படவில்லை. பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் எட்வின் லுட்யன்ஸின் சிலையும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த சிலைக்கு பதிலாக ராஜாஜி அவர்களின் சிலை நிறுவப்படும். ராஜாஜி உற்சவத்தின் போது அன்னாரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறப்பு கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி பிப்ரவரி 24 முதல் மார்ச் 1 வரை நடைபெறும். வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு நீங்களும் இதைக் காண அவசியம் செல்லுங்கள். என் அன்பான நாட்டு மக்களே, மனதின் குரலில் நான் உங்கள் அனைவரிடமும் டிஜிட்டல் அரெஸ்ட் குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். அதற்கு பிறகு நம் நாட்டில் டிஜிட்டல் அரெஸ்ட் மற்றும் டிஜிட்டல் மோசடி குறித்து நமது சமூகத்தில் கணிசமான விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இப்போதும் நம்மை சுற்றி மன்னிக்க முடியாத சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்பாவி மக்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் மற்றும் நிதி மோசடிகளுக்கு இலக்காகி வருகிறார்கள். இப்போதெல்லாம் மூத்த குடிமக்களின் வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் ஏமாற்றி பறிக்கப்பட்ட செய்திகளை நாம் கேட்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு சில சமயங்களில் பெற்றோர்கள் தங்கள் அன்பு குழந்தைகளின் கல்வி கட்டணத்திற்காக சேமித்து வைத்திருந்த பணமும் சூறையாடப்படுகிறது. தொழிலதிபர்கள் கூட இவ்வாறு ஏமாற்றப்படும் செய்திகளை நாம் காண்கிறோம். யாரோ ஒருவர் தொலைபேசியில் அழைத்து, நான் ஒரு பெரிய அதிகாரி, நீங்கள் சில விவரங்களை என்னிடம் பகிர வேண்டும் என்று மிரட்டுகிறார். அப்பாவி மக்கள் விவரங்களை கொடுத்து விடுகிறார்கள். எனவே நீங்கள்
எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருப்பது அவசியம். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர், அதாவது உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த செயல்முறை பற்றி தெரிந்திருக்கும். சில சமயங்களில் உங்கள் வங்கியில் இருந்து கேஒய்சி புதுப்பிக்க அல்லது ரீகேஒய்சி செய்யுமாறு குறுஞ்செய்திகள் வரும்போது மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. நான் ஏற்கனவே செய்துவிட்டேனே, ஏன் மீண்டும் கேட்கிறார்கள் என்று நினைக்கலாம். இதற்காக எரிச்சல் அடைய வேண்டாம். இது உங்கள் பணத்தின் பாதுகாப்பிற்காகத்தான். இப்போது எல்லாம் ஓய்வூதியம், மானியம், காப்பீடு, யுபிஐ என அனைத்தும் நமது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நன்கு அறிவோம். இதனால் உங்கள் வங்கி கணக்கு பாதுகாப்பாக இருக்க வங்கிகள் அவ்வப்போது கேஒய்சி செய்கின்றன. ஆம், இதிலும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். குற்றவாளிகள் போலி அழைப்புகளை செய்கிறார்கள், எஸ்எம்எஸ் மற்றும் இணைப்புகளை அனுப்புகிறார்கள். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது போன்ற ஏமாற்றுக்காரர்களின் வலையில் சிக்கக்கூடாது. கேஒய்சி அல்லது கேஒய்சிஐ உங்கள் வங்கி கிளை அல்லது அதிகாரப்பூர்வ செயலி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் மூலம் மட்டுமே செய்யுங்கள். ஓடிபி, ஆதார் எண் அல்லது கணக்கு தொடர்பான தகவல்களை யாருடனும் பகிராதீர்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக உங்கள் கடவுச்சொல்லை அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப உணவு பழக்கம் மாறுவது போல உடைகளும் மாறுவது போல சில நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் கடவுச்சொல்லையும் மாற்ற வேண்டும் என்பதை ஒரு விதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, சமீபத்தில் பாரத ரிசர்வ் வங்கி இதே தலைப்புகளில் நிதிசார் எழுத்தறிவு வாரத்தை ஏற்பாடு செய்திருந்தது. நிதிசார் எழுத்தறிவுக்கான இந்த இயக்கம் இப்போது ஆண்டு முழுவதும் தொடரும். எனவே பாரத ரிசர்வ் வங்கியின் செய்திகளை கவனத்தில் கொண்டு உங்கள் கேஒய்சியை புதுப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், சரியான கேஒய்சி சரியான நேரத்தில் ரீகேஒய்சி செய்து நம் வங்கி கணக்கை பாதுகாப்போம். ஆற்றல் மிக்க குடிமகன் ஆவோம். ஏனெனில் ஆற்றல் மிக்க குடிமக்களால் மட்டுமே வலுவான மற்றும் தற்சார்பு பாரதம் உருவாகிறது. என் அன்பான நாட்டு மக்களே, நமது விவசாயிகள் அன்னமிடுபவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த மண்ணின் உண்மையான சாதனையாளர்கள். மண்ணை பொன்னாக்குவது என்றால் என்ன என்பதை நம் விவசாயிகளிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி அவர்கள் பாரம்பரிய விவசாயத்தோடு நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்து வெற்றி கண்டுள்ளனர். இதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம் விவசாயிகள் இப்போது உற்பத்தியை மட்டும் பார்க்காமல் தரம், மதிப்பு கூட்டல், புதிய சந்தைகள் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்துகிறார்கள். ஒடிசாவில் ஹீரோத் படேல் என்ற இளம் விவசாயியின் வெற்றி பயணம் பலருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது. சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவர் தனது தந்தை சிவசங்கர் பட்டேலுடன் பாரம்பரிய முறையில் நெல் விவசாயம் செய்து வந்தார். ஆனால் அவர் விவசாயத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்கினார். தனது வயலில் உள்ள குளத்தின் மீது அவர் ஒரு வலுவான வலை அமைப்பை உருவாக்கி அதன் மீது கொடி வகை காய்கறிகளை பயிரிட்டார். குளத்தை சுற்றி வாழை, கொய்யா மற்றும் தென்னை மரங்களை நட்டு குளத்தில் மீன் வளர்ப்பையும் தொடங்கினார். அதாவது ஒரே இடத்தில் பாரம்பரிய விவசாயமும் நடக்கிறது, காய்கறிகளும் பழங்களும் மீன்களும் வளர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் நிலம் சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட்டது, தண்ணீர் சேமிக்கப்பட்டது, கூடுதல் வருமானமும் கிடைத்தது. மேலும் தொலைதூரங்களில் இருந்து விவசாயிகள் அவரது பண்ணையை பார்க்க வருகிறார்கள். கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு கிராமம் உள்ளது. அங்கு ஒரே வயலில் 570 வகையான நெல் ரகங்கள் பயிரிடப்படுகின்றன.
இதில் உள்ளூர் ரகங்களும் மூலிகை ரகங்களும் அடங்கும். அத்துடன் பிற மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளும் இதில் உள்ளன. இது வெறும் விவசாயம் மட்டுமல்ல, பாரம்பரிய விதைகளை காக்கும் மாபெரும் இயக்கம். நம் விவசாயிகளின் கடின உழைப்பின் தாக்கம் புள்ளிவிவரங்களிலும் தெரிகிறது. இந்தியா இன்று உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக உருவெடுத்துள்ளது. 15 கோடி டன்னுக்கும் அதிகமான அரிசி உற்பத்தி என்பது ஒரு சிறிய சாதனை அல்ல. நாம் நமது தேவைகளை பூர்த்தி செய்வதோடு உலகின் பசியை போக்கும் உணவு கூடைக்கும் பங்களிக்கிறோம். நண்பர்களே, இப்போது விவசாய பொருட்கள் வான்வழி மூலமாகவும் மிக எளிதாக வெளிநாடுகளை சென்றடைகின்றன. கர்நாடகாவின் நஞ்சன்கூடு வாழைப்பழம், மைசூர் வெற்றிலை, இண்டி எலுமிச்சை ஆகியவை மாலத்தீவுக்கு அனுப்பப்பட்டன. அவற்றின் தனித்துவமான சுவை மற்றும் தரம் உலகளவில் அறியப்படுகின்றன. இவற்றுக்கு புவிசார் குறியீடும் கிடைத்துள்ளது. இன்றைய விவசாயி தரத்தையும் விரும்புகிறார், உற்பத்தியையும் அதிகரித்து வருகிறார், தனக்கென ஓர் அடையாளத்தையும் உருவாக்கி வருகிறார். என் அன்பார்ந்த மக்களே, கடந்த ஆண்டு இதே நேரத்தில் நடந்த மக்கா கும்பமேளாவின் அற்புதமான புகைப்படங்கள் உங்களுக்கு நிச்சயம் நினைவிருக்கும். சங்கமத்தின் கரையில் திரண்ட மக்கள் கடல், நம்பிக்கையின் எல்லையற்ற பிரவாகம். அந்த புனித நீராடல் தருணத்தில் பாரதம் தனது சனாதன ஆன்மாவோடு தன்னைத்தானே மீண்டும் உணர்ந்து கொண்டது போலவே எனக்கு தோன்றியது. நண்பர்களே, மக்கா கும்பத்தின் அதே நீரோட்டம், அதே மாசி மாதம், அதே பக்தியின் குரல் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும்போது ஒரு புதிய அடையாளத்தை பெறுகிறது. நண்பர்களே, கேரளாவில் பார்தப்புழா ஆற்றின் கரையில் திருநாவாயாவில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு பாரம்பரியம் உள்ளது. அது மாமாங்கம். இதை பலரும் மக்கா மாசி மக திருவிழா அல்லது கேரள கும்பமேளா என்றும் கூறுகிறார்கள். மாசி மாதத்தில் புனித நதியில் நீராடி அந்த தருணத்தை வாழ்வின் அழியாத நினைவாக மாற்றுவது இதுவே இதன் ஆன்மாவாகும். காலப்போக்கில் இந்த பாரம்பரியம் மறைந்து போனது போலாகிவிட்டது. சுமார் 250 ஆண்டுகளாக இந்த விழா முன்பு நடைபெறுவதைப் போல அவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெறவில்லை. ஆனால் இன்று தன்னுடைய பாரம்பரியத்தை மீண்டும் அடையாளம் கண்டு வரும் நமது தேசத்தில் வரலாறு மீண்டும் ஒரு புதிய திருப்பத்தை அடைந்துள்ளது. இந்த முறை எவ்வித அறிவிப்புகளும் இல்லாமல் மக்கள் தாங்களாகவே முன்வந்து ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கேரள கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர். செவிவழி செய்தியாக பரவி கண் இமைக்கும் நேரத்தில் பக்தர்கள் அங்கு வந்தடைய தொடங்கினார்கள். நண்பர்களே, மக்கா கும்பமேளாவாக இருந்தாலும் சரி, தெற்கின் கேரள கும்பமேளாவாக இருந்தாலும் சரி, இது புனித நீராடும் விழா மட்டுமல்ல, நினைவுகளை மீட்டெடுப்பது. இது கலாச்சாரத்தை மீண்டும் நினைவு கூர்வதாகும். வடக்கிலிருந்து தெற்கு வரை நதிகள் வேறாக இருக்கலாம், கரைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் நம்மிடையே ஓடும் அந்த நம்பிக்கை எனும் நீரோட்டம் ஒன்றுதான். இதுவே நமது பாரதம். நண்பர்களே, நமது தேசத்தில் இது போன்றவர்கள் எப்போதும் மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் சமூக நலனுக்காக பணியாற்றி இருக்கிறார்களோ, மக்களுக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்களோ, அவர்கள் எப்போதும் மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களும் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற தலைவர்தான். பிப்ரவரி 24 அவருடைய பிறந்த நாள். தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது எவ்வளவு ஆழமான அன்பும் பிணைப்பும் கொண்டிருந்தார்கள் என்பதை தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் கண்கூடாக பார்க்கிறேன். அம்மா ஜெயலலிதா அவர்களை பற்றி குறிப்பிட்டாலே தமிழ்நாட்டு மக்களின் முகங்கள் மலர்ந்து விடுகின்றன. நமது பெண் சக்தியின் பிணைப்பு சிறப்பானதாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஆட்சியில் இருந்தபோது தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்களுக்காக
பல பாராட்டுக்குரிய முயற்சிகளை மேற்கொண்டார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீராக பராமரிப்பதற்காகவும் அவர் மிகவும் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். தேசப்பற்று உணர்வு அவரிடம் மிகுதியாக நிறைந்திருந்தது. அதேவேளையில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் மீதும் அவருக்கு அளவற்ற பெருமை இருந்தது. அம்மா ஜெயலலிதா அவர்களுடனான என்னுடைய ஒவ்வொரு சந்திப்பும் உரையாடலும் என் மனதில் இன்றும் பசுமையாக இருக்கிறது. அவர் குஜராத்தில் 2002 மற்றும் 2012 நடைபெற்ற என்னுடைய 2 பதவியேற்பு விழாக்களிலும் பங்கேற்றிருந்தார். நாங்கள் இருவரும் அவரவர் மாநிலங்களில் முதலமைச்சர்களாக இருந்தபோது நல்லாட்சி குறித்த பல விஷயங்களை நாங்கள் அடிக்கடி விவாதிப்போம். அவருடைய சிந்தனைகள் எப்போதுமே மிகவும் தெளிவாக இருக்கும். அவருடைய கருத்துக்கள் மிகவும் தீர்க்கமாக இருக்கும். இதுவே அவருடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். பல ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் திருநாளின் போது மதிய உணவிற்காக அவர் என்னை சென்னைக்கு அழைத்திருந்தார். அன்பு நிறைந்த அவருடைய அந்த உபசரிப்பு என் வாழ்நாளில் மறக்க முடியாது. இந்த நன்னாளில் நான் அவருக்கு எனது பணிவான அஞ்சலியை செலுத்துகிறேன். ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் நினைவஞ்சலிகள் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, இப்போது நான் என்னுடைய அன்பான திறமையான இளைய குழந்தைகளிடம் பேசப் போகிறேன். தற்போது தேர்வு எழுதிக் கொண்டிருக்கும் அந்த குழந்தைகளிடம். இந்த மாத தொடக்கத்தில் நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றும் அதிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். படிப்பு குறித்து அதிக மன அழுத்தம் எடுத்துக்கொள்ளவில்லையே. என் அருமை குழந்தைகளே, நீங்கள் தேர்வு போர் வீரர்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் முழு மனதுடன் தேர்வுக்கு தயாராகியிருப்பீர்கள். ஆம், இது போன்ற சமயங்களில் மனதில் சிறு சந்தேகம் வருவதும் இயல்புதான். சில நேரங்களில் படித்தது எல்லாம் நினைவில் இருக்குமா, இருக்காதா என்று தோன்றும். இந்த உணர்வை ஒவ்வொரு தலைமுறை குழந்தைகளும் உணர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பு உங்கள் மதிப்பெண் பட்டியலால் தீர்மானிக்கப்படுவதில்லை. எனவே உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். படித்ததை முழு கவனத்துடன் எழுதிப் பாருங்கள். தெரியாத கேள்வியை ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள். மேலும் ஒரு விஷயம், உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடன் பேசிக்கொண்டே இருங்கள். அவர்கள் உங்கள் மதிப்பெண்களை வைத்து உங்களை எடை போடுவதில்லை. உங்களின் கடின உழைப்பையும் முயற்சியையும் தான் பார்க்கிறார்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் தேர்விலும் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றியின் புதிய உயரங்களை அடைவீர்கள். நண்பர்களே, தற்போது புனித ரமலான் நோன்பு காலம் நடைபெற்று வருகிறது. இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நாட்களில் ஹோலி பண்டிகையும் வரவிருக்கிறது. அதாவது வண்ணங்கள், மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டம் நிறைந்த நேரம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் மகிழ்ச்சியாக அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடுங்கள். ஆம், சில மந்திரங்களை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். உதாரணமாக, உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம். ஹோலி பண்டிகையாக இருந்தாலும் வேறு எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, இன்று வெளிநாட்டு பொருட்கள் நம்மிடையே ஊடுருவிவிட்டன. அவற்றையெல்லாம் நமது பண்டிகைகளிலிருந்து விலக்கி வையுங்கள். சுதேசியை ஆதரியுங்கள். நீங்கள் சுதேசி பொருட்களை வாங்கும்போது நாட்டை தற்சார்பு அடைய செய்யும் இயக்கத்திற்கும் உதவி செய்கிறீர்கள். நண்பர்களே, எனக்கு ஒவ்வொரு மாதமும் மனதின் குரலுக்காக உங்கள் எண்ணற்ற ஆலோசனைகள் கிடைக்கின்றன. நீங்கள் அனுப்பும் செய்திகள் மூலம்
நாட்டின் மூலை முடுக்குகளில் மறைந்திருக்கும் அற்புதமான திறமைகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம். சுயநலத்தை தாண்டி சமூகத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பல எழுச்சியூட்டும் கதைகள் உங்கள் மூலமாக நாடு முழுவதும் உள்ள மக்களை சென்றடைந்துள்ளன. நீங்கள் இது போலவே உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். உங்கள் செய்திகளுக்காக காத்திருப்பேன். நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வரவிருக்கும் பண்டிகைகளுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.